எண்ணாகமம் 32வது அதிகாரம். 1. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடுமாடுகள் மிகவும் திரளாயிருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடுமாடுகளுக்கு தகுந்த இடமென்று கண்டார்கள். 2. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி, 3. கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோ, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எல்லையாலே, சேப்பாம், நேபோ, பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடுமாடுகளுக்கு தகுந்த இடம். 4. உமது அடியாருக்கு ஆடுமாடுகள் உண்டு. 5. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்துபோக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். 6. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? 7. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறதென்ன? 8. அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ்பர்னேயாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள். 9. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். 10. அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி, 11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோஸ்வாவும் தவிர 12. எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். 13. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகுமட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். 14. இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள். 15. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான். 16. அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து, எங்கள் ஆடுமாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். 17. நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய்ச் சேர்க்குமளவும் யுத்தசன்னதராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளினிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்ளுகிறோம். 18. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்தரத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை. 19. யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்தரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடே கூட யோர்தானுக்கு அக்கரையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்தரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். 20. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தசன்னதராகி. 21. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடுமளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்தசன்னதராய் யோர்தானை கடந்து போவீர்களானால். 22. அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்தரமாகும். 23. நீங்கள் இப்படி செய்யாமற்போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். 24. உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடுமாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். 25. அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயை நோக்கி, எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம். 26. எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடுமாடு முதலான எங்களுடைய எல்லா மிருகஜீவன்களோடும் இங்கே கீலேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள். 27. உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே
ஒவ்வொருவரும் யுத்தசன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள். 28. அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு 29. காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தசன்னத்தராய் உங்களோடே கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீலேயா தேசத்தைச் சுதந்தரமாக கொடுக்கக் கடவீர்கள். 30. உங்களோடே கூட யுத்தசன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களேயானால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்தரம் அடைய கடவர்கள் என்றான். 31. காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக, உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்குச் சொன்னபடியே செய்வோம். 32. யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்தரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தசன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள். 33. அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையைச் சுற்றிலுமுள்ள பட்டணங்களையும் கொடுத்தான். 34. பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர். 35. ஆத்ரோத் சோப்பான் யாசேர் யோகிபேயா. 36. பெத்னிம்ரா பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத்தொழுவங்களையும் கட்டினார்கள். 37. ரூபன் சந்ததியார் எஸ்போன் எலையாலே கீரியத்தாயிம். 38. பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால்மேயோன் சீப்மா என்பவைகளைக் கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பேர்களை கொடுத்தார்கள். 39. மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீலேயாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள். 40. அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு கொடுத்தான், அவர்கள் அதிலே குடியேறினார்கள். 41. மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களைக் கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பேரிட்டான். 42. நோபாக் போய் கேனாத்தையும் அதின் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பேரிட்டான். எண்ணாகமம் 33வது அதிகாரம். 1. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின்கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். 2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான், அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. 3. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்தகையுடன் புறப்பட்டார்கள். 4. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சென்பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள், அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். 5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையமிறங்கினார்கள். 6. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையிலிருக்கிற ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள். 7. ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செப்போனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையமிறங்கினார்கள். 8. ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையமிறங்கினார்கள். 9. மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது, அங்கே பாளையமிறங்கினார்கள். 10. ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையமிறங்கினார்கள். 11. சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன்வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். 12. சீன்வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொக்காவிலே பாளையமிறங்கினார்கள். 13. தொக்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையமிறங்கினார்கள். 14. ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையமிறங்கினார்கள், அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. 15. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். 16. சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையமிறங்கினார்கள்.
17 கிப்ரோ தத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆஸ்ரோத்திலே பாளையமிறங்கினார்கள். 18 ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையமிறங்கினார்கள். 19 ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையமிறங்கினார்கள். 20 ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையமிறங்கினார்கள். 21 லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையமிறங்கினார்கள். 22 ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். 23 கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையமிறங்கினார்கள். 24 சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையமிறங்கினார்கள். 25 ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கெலோத்திலே பாளையமிறங்கினார்கள். 26 மக்கெலோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையமிறங்கினார்கள். 27 தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையமிறங்கினார்கள். 28 தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையமிறங்கினார்கள். 29 மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள். 30 அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசெரோத்திலே பாளையமிறங்கினார்கள். 31 மோசெரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனேயாக்கானிலே பாளையமிறங்கினார்கள். 32 பெனேயாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையமிறங்கினார்கள். 33 கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். 34 யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையமிறங்கினார்கள். 35 எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேப்பேரிலே பாளையமிறங்கினார்கள். 36 எசியோன் கேப்பேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாகிய சீன்வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். 37 காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையிலிருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையமிறங்கினார்கள். 38 அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின்மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். 39 ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது 123 வயதாயிருந்தான். 40 அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென்திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான். 41 ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள். 42 சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையமிறங்கினார்கள். 43 பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையமிறங்கினார்கள். 44 ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையிலுள்ள அபாரீமின் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள். 45 அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன்காத்திலே பாளையமிறங்கினார்கள். 46 தீபோன்காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயிமிலே பாளையமிறங்கினார்கள். 47 அல்மோன் திப்லத்தாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேப்போவுக்கு எதிரான அபாரீம் மலைகளிலே பாளையமிறங்கினார்கள். 48 அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள். 49 யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தேசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தீம் மட்டும் பாளையமிறங்கியிருந்தார்கள். 50 எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி 51 நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லவேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய்ச் சேரும்போது 52 அத்தேசத்து குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாகத் துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லாச் சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளையெல்லாம் நிர்மூலமாக்கி 53 தேசத்திலுள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். 54 சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்தரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்தரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்தரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவர்க்குச் சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவர்க்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்தரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். 55 நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிடாமலிருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள்.
56. அன்றியும் நான் அவர்களுக்குச் செய்ய நினைத்ததை உங்களுக்குச் செய்வேன் என்று சொல் என்றார்.